ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் திருமண நிதியுதவி திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இதற்கான பணம் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபா, அது போக பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராம் தங்கம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த திருமண நிதியுதவி திட்டத்திற்கு தகுதிகள் என்னென்ன, எப்படி பெறுவது, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகைன்னு இருந்தது. ஸோ இப்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேரை சேஞ்ச் பண்ணி, அதாவது அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் பயன்படுறதுக்கான தகுதிகள் என்னென்ன, யாருக்கெல்லாம் இந்த அமௌண்ட்டு கிடைக்கும், ஸோ இதை எப்படி வாங்கிறது, எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுவதற்கு வயது, வருமான உச்சவரம்பு, குறைந்தபட்ச கல்வி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ பட்டதாரி அல்லாதவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க ஒரு டிகிரி படிக்கல அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபா கிடைக்கும். ஸோ அதாவது அவங்க திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 வரைக்கும் கிடைக்கும். 8 கிராம் தங்க நாணயம், அதாவது 1 பவுன் கிடைக்கும். அதுவே பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 50,000 ரூபா பணம் கொடுக்கப்படும். அது போக 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய இசேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருமணத்திற்கு ஒரு 40 நாட்களுக்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அப்ளிகேஷன் நம்ம கொடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ஒரு திட்டம் பார்க்க போகிறோம். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவித்தொகை திட்டம். அதாவது விதவையாக இருந்த மறுமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவித்தொகை கொடுத்துட்ருக்காங்க. பட்டதாரி அல்லாதவர்களுக்கு 25,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும். பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 மற்றும் 8 கிராம் தங்கம் இந்த திட்டத்தின் மூலம் வழங்குறாங்க. ஸோ இதுக்கான தகுதிகள் கொடுத்துருக்காங்க. மணமகளின் குறைந்தபட்ச வயது 20ஆக இருத்தல் வேண்டும். மணமகனோட வயது 40ற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுமணம் செய்த நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இசேவை மையத்தை அணுகி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வகையான திட்டத்தை பார்த்தோம். அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள், அதாவது ஆதரவற்ற பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண உதவித்தொகை திட்டம். ஸோ இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு எதுவும் இல்லை. அவங்க சப்போஸ் அவங்க பட்டதாரி அல்லாதாராக இருந்தாங்கன்னா 25,000 கிடைக்கும். அது போக 8 கிராம் தங்க நாணயம் கிடைக்கும். அவங்களே பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னா 50,000 வரைக்கும் கிடைக்கும். 8 கிராம் தங்க நாணயமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இது திருமணத்திற்கு ஒரு 40 நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இசேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டாக்டர் தர்மதாம்பாள் அம்மையார், இது விதவை மறுமண உதவித்தொகை திட்டம். விதவியாக இருக்காங்க, மறுமணம் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது அவங்களுக்கும் பட்டதாரி அல்லாதாராக இருந்தாங்கன்னா 25,000, 8 கிராம் தங்க நாணயம், அதுபோக பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னா 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம் கிடைக்கும். இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணமகளின் வயது வரம்பு 20க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி மணமகனோட வயது 40க்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது மறுமணம் செய்த நாளிலிருந்து 6 மாதத்திற்கு உள்ள இதை விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இசேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்த 2 திட்டமே பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.